ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மலர் கார்த்திக் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாங்கள் வந்து தேரா தான் வந்திருக்கோம். இந்த க்ரூஸில் தான் வந்து டின்னருக்கு வந்து பஃபேட்டோடு புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து நிறைய போர்ட்ஸ் வந்து நல்லா லைட்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி நல்லா வச்சுருக்காங்க. இங்கே வந்து கூட நம்ம டைரெக்டாக நமக்கு பிடிச்ச போட்டுக்கு வந்து நம்ம பே பண்ணிவிட்டு போகலாம். இல்லைனாலும் ஆன்லைன்லேயும் நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். நாங்கள் ஆக்சுவலாக தேராக்கு வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பர்துபாயில் வந்து அந்த க்ரீக் சைடில் வந்து நாங்கள் நிறைய வாட்டி இந்த மாதிரி ஷிப்பில் வந்து போயிருக்கோம். ஈவினிங் 6 o'clock இது ஸ்டார்ட் ஆகிடும். இது நாங்கள் புக் பண்ண டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9 o'clock தான். ஏன்னா நாங்கள் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து புர்ஜ் கலிஃபா, மிராக்கிள் கார்டன்லாம் போயிட்டு ஈவினிங் கிட்ட தான் வீட்டுக்கு வந்திருந்தோம். சரி அப்படியே வந்துட்டு ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்கன்னா, சப்போஸ் க்ரூஸில் அவைலபிள் இருந்துச்சுன்னா புக் பண்ணிவிட்டு சும்மா போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பசங்களும் வந்து கேட்டோம், டயர்டாக இல்லை போகலாம் அப்படின்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு ஈவினிங்காக தான் ஹஸ்பண்ட் வந்து விசாரித்தாங்க. அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டா தான் வந்து நாங்கள் வந்து பே பண்ணோம். இதே வந்து நம்ம ஈவினிங் 6 o'clock நம்ம வந்து புக் பண்ணியிருந்தோன்னா சன்செட் பார்க்கலாம், டே வியூவையும் பார்க்கலாம், நைட் வியூவையும் பார்க்கலாம். நல்லாயிருக்கும். ரெண்டுமே வந்து நம்ம பார்க்க முடியும். நாங்கள் வந்து டைம் இல்லாதனால தான் வந்து நைட்டு புக் பண்ணியிருந்தோம். இவங்களே வந்து 3 கேட்டகரி சொல்லியிருந்தாங்க. 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டாருன்னு சொல்லிட்டு. 3 ஸ்டார்னால் 35 dirhams சொல்லியிருந்தாங்க. 4 ஸ்டார்னால் 45 dirhams, 5 ஸ்டார்னால் வந்து 55 dirhams சொன்னாங்க. அது என்ன டிஃப்ரென்ஸ் என்ன தெரில. ஹஸ்பண்ட் வந்து 5 ஸ்டார் தான் புக் பண்ணியிருந்தாங்க. மேபி சீட்டு தான் வந்து நமக்கு பிடிச்ச இடத்துல நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களே வந்து எங்களுக்கு சீட்டு வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கீங்களா, உள்ளே இருக்கீங்களா, இல்லை மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு சீட் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்கள் வந்து மே மந்த்து தான் ஆக்சுவலாக போயிருந்தோம். மிட் டைமில் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். அப்போலாம் கொஞ்சம் ஹாட்டாக தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பசங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணும்போது வெளியில் வேணாம், நம்ம சும்மா வேணால் மேலே போய் பார்த்துட்டு வந்துக்கலாம் வியூ மட்டும், பட் உள்ளே வந்து ஏசிலே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க வந்து சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து உள்ளே தான் சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து உள்ளே உட்காந்துருந்தோம். அப்படி இல்லை கொஞ்சம் வின்டர் டைம், நல்ல வின்டராக இருக்க டைம்னால் டிசம்பர், நவம்பர் அந்த மாதிரி டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும். நம்ம வந்து மேலே கூட சூஸ் பண்ணியிருக்கலாம். பட் இது வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருந்ததுனால நாங்கள் வந்து உள்ளே சூஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வந்து 4 adults 4 kidsன்றதுனால ஹஸ்பண்ட் வந்து பார்கெயின் பண்ணி பேசுனதில் வந்து அவங்க 50 dirhams வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு ஒரு ஆளுக்கு. கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 35 dirhams சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பே பண்ணுறது வந்து நீங்கள் டேரெக்டாகவே வந்து கேஷாகவே பே பண்ணிவிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் அங்கே போயிட்டு டேரெக்டாக கேஷில் தான் பே பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் தான் போயிருந்தோம். சரி ஃபுல் வியூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் எடுக்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தோம். மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரௌடடாக இருக்குது. நிறைய பேர் வந்து மேலே தான் புக் பண்ணியிருந்தாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா யாரும் பெருசாக உட்காரல. நாங்கள் ஆக்சுவலாக வந்து ஹாட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து உள்ளே புக் பண்ணியிருந்தோம். ஆனால் அப்புறம் பசங்க சொல்லியிருந்தாங்க, அப்படி ஒன்றும் ரொம்ப ஹாட்டாலாம் இல்லைம்மா, நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம மேலேயே புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பசங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க.
Chica. இந்த தனூரா டான்ஸ்லாம் வந்து டெசர்ட் சஃபாரிலே இருக்கும். அதே மாதிரி வந்து இந்த க்ரூஸ்லேயும் இருந்துச்சு. பசங்களாம் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த ஹார்ஸ் வந்ததும் பசங்களாம் வந்து நல்லா வாவ் அப்படி சொல்லி கத்திக்கிட்டு நல்லா வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஹார்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மியூசிக்லாம் போட்டுட்டு கிட்ஸ் கிட்டலாம் போயிட்டு நல்லா வந்து விளையாண்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணாங்க பசங்க வந்து. எங்களுக்கே வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். நாங்கள் வந்து க்ரூஸில் போயிருந்தப்போ ஹார்ஸ் வந்து பார்த்ததில்ல. இந்த வாட்டி தான் நாங்கள் வந்து பார்த்தோம். நாங்கள் போயிருந்த அன்றைக்கி ஒரு பர்த்டே செலிப்ரேஷனும் இருந்துச்சு. இவங்களோட பர்த்டே தான் அவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. க்ரூஸில் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஆக்சுவலாக பார்ட்டி கொடுத்துருந்தாங்க. அவங்களும் ஆக்சுவலாக தமிழ் தான். நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் என் பொண்ணு வந்து சொன்னால் அவங்க பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்கள வந்து பார்த்துட்டு இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அப்புறமேட்டா தான் அவள் வந்து இந்த டான்ஸ்லாம் ஆடும்போது சொன்னால், நான் வந்து வின்டர் கேம்ப் போயிருந்தப்போ இவங்க தாம்மா எனக்கு வந்து டான்ஸ் டீச்சராக இருந்தாங்க, சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க வந்து அங்கே இருந்த கிட்ஸ் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டுட்டு வந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு அவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி யூடியூபுக்கு விலாக் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், வாங்க நீங்களும் வந்து என் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஆட மாட்டேன்னு சொன்னால் அவங்க கேட்கவே இல்லை. இல்லை அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்பாவது ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கூப்பிட்டுட்டு டான்ஸ் ஆட சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. டான்ஸு தெரியாதுன்னு சொல்லவே அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சுருக்காங்க போல் தேரால. ஸோ அதனால் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சும்மா ஒரு 2 ஸ்டெப் மட்டும் போட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட்டு வந்து என் பொண்ணுலாம் ஏஞ்சி போகவே மாட்டேன், ஆடவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க விடவே இல்லை. வா அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய், தெரியலனாலும் நான் சொல்லித்தரேன் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துக்கிட்டு ஆட சொல்லிகிட்டு இருந்தாங்க. நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் மலர் கார்த்திக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.